நம்ம சபை ஆரம்பித்த அந்த முதல் வருடம் 3 குடும்பத்தோடு ஆரம்பித்தேன். அப்போ சபீனா பிறந்துட்டா. ஒரு நாள் ரொம்ப மன சோர்வோடு கரியன்பாளையில் அந்த வீட்டில் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் சனிக்கிழமை சாயங்காலம் ரொம்ப மனம் உடைந்து, என்னன்னு தெரியல, ஒரு பெரிய இருள், அந்தகாரம், சோர்வு. நாளைக்கு ஆராதனை நடக்கும், வருவாங்களா ஆட்கள், ரொம்ப போராட்டம், பிரச்சனை, அடி. வீடு ராத்திரியில் 1 மணிக்கு வீடெல்லாம் அடிச்சு 13 ஜன்னலை நொறுக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி கொடுமையான நாட்கள் அது. பிள்ளைங்க 2 பேரையும் கட்டிலுக்கு அடியில் ஒரு பிளாஸ்டிக் கட்டில் வச்சு அது கீழே படுக்க வச்சுட்டு பாஸ்டர் அம்மா ஒரு மூலையில் ஒதுங்கி இருக்க அடி 4 பக்கம் அடிக்கிறேன். எத்தனை மணி தெரியுமா? ராத்திரி 1:30 மணி. வெறியர்கள். அப்போ கன்னடா தமிழ் ஒரு போராட்டம் காவிரிக்காக நடந்துச்சு. எனக்கு அதுக்கு என் வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. 13 ஜன்னல், கண்ணாடி பீஸ் விழுது. அவ்வளோ ஒரு கொடுமையான அந்த நாட்கள் அது. அப்போ நான் தோட்டம்லாம் ரொம்ப இடம்லாம் இருந்துச்சு. அந்த குரோட்டன் செடியில் போய் அப்படியே அந்த களைகளை எடுத்துட்டு உட்காந்துட்டு அப்படியே சோர்வா ஜெபம் பண்ணிட்டு, திடீர்னு பார்த்தா என் தோள் மேல 2 கைகள். தரிசனம் இல்லைங்க, நிஜம். வேற யாரும் இல்லை, சபீனா மழலை மொழியில பேசுகிற வயது. அப்பதான் இந்த பாட்டு ரொம்ப பிரபலம், ஒரு தாய் தேற்றுவது போல். அந்த பாட்டு புதுசு அது. அப்பதான் எங்க வீட்டில் அதை அடிக்கடி போட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா. அதனால சபீனா அந்த முதல் 2 அடியை ஒரு தாய் தேற்றுவது போல் அப்படின்னு பாடுவான். நான் அந்த செடியை பண்ணிட்டு இருக்கிறேன். என் தோள் மேல கை அப்படி வச்சுட்டு 2 லைனை மாத்திரம் பாடினாங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சபீனா தான் அப்படி சொல்றான்னு தெரியல. அப்படி திரும்பி பார்க்குறேன், அவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த 2 வார்த்தைகள் என் ஜீவனை உயிர்ப்பித்தது. இப்ப சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கா?